Hi, welcome back to Trend Structures, the Combined Technical Service Examination. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி டிப்ளமோ லெவலுக்கு 2024 ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க இந்த டிஎன்பிசி. அதில் ஒரு 3 போஸ்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாத இருந்தாங்க. அது ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வேயரு, ஃபீல்டு சர்வேயரு, டிராப்ஸ்மேனு. இந்த 3 போஸ்ட்டுக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலை. பட் ரிமைனிங் எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா டிஎன்பிசி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 15/10/2025. இதில் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆல்ரெடி அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் போட்டதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்வு முடிவுகள் வந்து இப்போக்கே அதை வெளியிட மாட்டாங்களா டிஎன்பிசி. ஹைகோர்ட் வந்து ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுகள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில இருந்து ஒரு ஹியூஜ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டிராப்ஸ்மேன் போஸ்டிங், ஃபீல்டு சர்வேயர் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில். ஓகே, நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னா 11/2024 டேட். எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19ல இருந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமாக நடந்துச்சு. ஓகேங்களா? இதில் பாருங்களேன், இதில் நிறையா போஸ்டிங் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் நம்பர் ஆஃப் நிறையா இதுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைலு, மெக்கானிக்கல், பிரிண்டிங் டெக்னாலஜி, இந்த மாதிரி டவுன் பிளானிங், இந்த மாதிரி எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மோட்டர் வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் மேக்ஸிமம் அதிகமாக நான் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு. இதை வந்து பி எலிஜிபிள் சொல்லி ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த பி வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஇ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் 2022 நடந்த எக்ஸாம்ல இதே போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எலிஜிபிள் சொல்லிட்டு கேஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐடி மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க கொடுத்த அதே நோட்டிஃபிகேஷன் தான். இதுல சர்வேயர், டிராப்ஸ்மேனு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இந்த மினிமம் இது. ஓகே, அப்படி இல்லைன்னா நேஷனல் கிரேடு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராப்ஸ்மேனுக்கு. ஓகேங்களா? டிராப்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், நேஷனல் ட்ரேடு இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஃபீல்டு சர்வேருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன். பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஏஓ, சில எல்லா டெக்னிக்கல் லேபு, அதே மாதிரி இங்க இருக்கு. ஓகே, டெஸ்டர், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இந்த மாதிரி மேக்ஸிமம் ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி சிவிஏ உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? அப்லோடர், பப்ளிகேஷன் லிஸ்ட் இது எல்லாமே விட்டுட்டாங்க. சிவி இது எல்லாமே விட்டுட்டாங்க. ஓகேங்களா? டேட்டா வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் விட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகேங்களா, இதிலே பாருங்க டேட்டா கவுன்சிலிங்குமே ரிமைனிங் நிறைய போஸ்டிங்கு கவுன்சிலிங்குமே முடிஞ்சிருச்சு. கவுன்சிலிங் முடிஞ்சு போஸ்டிங்கே போட்டாங்க. ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில இதெல்லாம் வந்து போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து டிஎன்பிசி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு சர்வேயரு, ஃபீல்டு சர்வேயரு, டிராப்ஸ்மேனுக்கு ஹைகோர்ட் வந்து பழைய ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த ஜட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு திரும்பி கேஸ் போட்டிருக்காங்களாட்டுக்கு. ஓகேங்களா? ஐடியில் இருக்கவங்க. அதனால திரும்பியும் இதோட ரிசல்ட் இந்த 3 போஸ்டிங்க்கு மட்டும், இந்த 3 சப்ஜெக்டுக்கான போஸ்டிங்க்கு மட்டும் இப்போக்கி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இது வந்து ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த 3 போஸ்ட்டுக்கும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னா இது வந்து நிறைய ஃபோன் கால் வந்து டிஎன்பிசிக்கு போயிட்டு இருந்துச்சு, நிறைய குறி போட ஆரம்பிச்சாங்க, நிறைய சிஎம் செயலுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட ஆரம்பிச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லியதுக்கோசரம் இப்போ இந்த 15/10/2000 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஜட்மெண்ட் வந்து எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 2022 நம்ம எக்ஸாம் எழுதியிருந்தோம். ஓகே, அதில் பிஇ, டிப்ளமோ எல்லாமே எழுதணும். பட் ஐடிக்கு மட்டும்தான் அந்த போஸ்டிங் போட்டாங்க. பட் இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் எலிஜிபிள் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல கிளியராக கொடுத்துருந்தாங்க. பிஏ, டிப்ளமோ எல்லாமே எலிஜிபிள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திரும்பியும் இந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இல்லை ப்ரீவியஸ் ஜட்மெண்ட்டை அப்படியே கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? இதனால அஃபெக்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிடுது. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா மிச்ச ட்ரேடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஐடி லெவலில் தான் இருக்குது. இந்த மிச்ச ட்ரேடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி லெவலில் தான் இருக்குது. அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 3 போஸ்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சில இதை அக்செப்ட் பண்ணிக்கல.
ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். பட் இந்த ரிமைனிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில இதில் தெளிவாக கொடுத்தாங்க. நம்ம சிவிலுக்கு மட்டும்தான் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த சர்வே அண்ட் டிராப்ஸ்மேன் போஸ்டிங்க்கு நிறைய பேர் பே பண்ணிலாம் படிச்சிருந்தாங்க. ஓகே, இதுக்கான வேக்கன்சி இதுக்கான ரிசல்ட்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, இது யாரை நம்ம ப்ளேம் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ரிசல்ட்ஸ்க்கு நிறைய பேர் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, பார்ப்போம். முடிஞ்ச அளவு நாங்கள் பாசிட்டிவாக ரிசல்ட் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்டதுக்கு தான் அவங்களும் ப்ராப்பராக இது பண்ணலை. ஓகேங்களா, அதனால் நம்ம பார்த்துட்டு என்னங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, தேங்க்யூ.